Hello students, welcome to Learn with Inigo's channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் புக்கில் இருக்கிற ஜாகிரஃபி ஃபஸ்ட் லெசன் தான். இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். ஸோ லொக்கேஷன்னா இந்தியாவோட லொக்கேஷன் வேர்ல்டில் எங்கே இருக்குது, ரிலீஃப் அப்படின்னா லேட்டிடியூட் லாங்கிடியூட் வைஸாக இந்தியாவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, அதே தான். ரிலீஃப்னாலும் அமைவிடம் அப்படி தான் சொல்லுவோம். அடுத்து ட்ரைனேஜ் அப்படின்னா இந்தியாவோட வாட்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது, ரிவர் சோர்சஸ் எப்படி இருக்குது, இதை பற்றி படிக்கிறதா இந்த ஃபஸ்ட் லெசன். ஸோ ஒரு பெரிய லெசனாக இருக்கும், அதனால் 2 பார்ட்டாக போட்டுடலாம். பாருங்கள், இன்ட்ரோடக்ஷன். இந்தியா இஸ் த 7th largest country in the world and 2nd largest country in Asia. ஸோ உலக அளவில் பார்க்கும்போது இந்தியா செகண்டு. உலக அளவில் பார்க்கும்போது 7th ரேங்க்லையும், வேர்ல்டோட அதோட ஏரியா வைஸில் பார்க்கும்போது வேர்ல்டில் 7th ஏஷியா அளவில் பார்க்கும்போது 2nd இருக்குது. ஏஷியாவில் அப்போ ஃபஸ்ட்டு வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி அப்படின்னா ரஷ்யா தான் சொல்லுவாங்க. ஸோ ஏஷியாலையும் ரஷ்யாவாக தான் இருக்கும். செகண்ட் வந்து இந்தியா இருக்குது. இட் இஸ் செப்பரேட்டட் பை ஹிமாலயாஸ் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த காண்டினென்ட். ஸோ ஹிமாலயா வந்து நமக்கு வந்து செப்பரேட் பண்ணுற ஒரு லைன் மாதிரி காட்டுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா அக்கௌண்ட்ஸ் ஃபார் அபவுட் 2.4% ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த வேர்ல்டு வித் அன் ஏரியா ஆஃப் 32,87,263 square kilometer. Many of the Indian states are larger than several countries of the world. ஸோ இந்தியாவோட இப்போ டோட்டல் ஏரியாங்கிறது வேர்ல்டில் இருக்கிற லேண்டை 100 வச்சுக்கிட்டோம். 100%னா 2.4% மட்டும்தான் இந்தியாவோட சர்ஃபேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்தியாவோட ஏரியா கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸ் வந்து வேர்ல்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸை விட பெருசாக இருக்குது. ஸோ இந்தியன் ஸ்டேட்ஸ் ஆர் லார்ஜர் தேன் த கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு தான் கொடுத்துருக்கு. அடுத்து பார்க்கலாம், இந்தியாஸ் லேண்ட் அண்டு வாட்டர் ஃப்ரான்டியர்ஸ். ஸோ நம்மளோட எல்லைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இங்கே தான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் இந்தியாவோட அமைவிடம். இங்கே பாருங்கள், நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப்பு, ஏஷியா ரெண்டையும் ட்வின் காண்டினென்ட்ஸ்னு சொல்லுவோம். ரெண்டு சேர்ந்துருக்கு. நம்மளாக தான் ஒரு லைன் போட்டுட்டு இது வந்து ஏஷியா, இது யூரோப்னு நம்மளாக போட்டுக்கிட்டோம். ஏன்னா அது வந்து இயற்கையாகவே நேச்சராகவே எப்படி இருந்துச்சு, ரெண்டும் சேர்ந்த ஒரு காண்டினென்டல் பிளேட்டாக தான் இருந்துச்சு. இந்த சைடு ஆஃப்ரிக்கா, அண்டார்டிகா, கீழே அண்டார்டிகா, இது ஆஸ்திரேலியா. ஸோ 7 காண்டினென்ட்ஸ் இருக்குது. இந்த சைடு நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கான்னு எடுத்துக்கிட்டோன்னா 7, அமெரிக்காவை ஒரே ஒரு காண்டினென்ட் எடுத்துக்கிட்டோன்னா 6 தான். ஓஷன்ஸ் பாருங்கள், பசிபிக் ஓஷன் 2 சைடு இருக்குது. ஏன்னா ரவுண்டு ஷேப்பில் குளோபை நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் வரையும் போது டபுள் சைடு வர தான் செய்யும். அடுத்து அட்லாண்டிக் ஓஷன் எஸ் ஷேப்பில் இருக்கும். இந்தியாவுக்குள்ளே இந்தியன் ஓஷன், சதர்ன் ஓஷன் சவுத்தில், நார்த்தில் ஆர்டிக் ஓஷன். ஸோ இந்தியா லொக்கேட்டட் இன் ஏஷியா. அதோட நான் நெய்பரிங் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சைடு வெஸ்டர்ன் சைடு பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானை பாருங்கள், தலையில் கொஞ்சோண்டு தான் நிலையில ஷேர் பண்ணுது. அடுத்து சைனா, நெக்ஸ்ட்டு நேபாள். சைனா கொஞ்சம், ஏன்னா நேபாள் இருக்குது, இங்கே பூட்டான் இருக்குது. சரி, அதை க்ளோஸ் பண்ணால் பூட்டான் ஆகும். அப்புறம் மியான்மர், கீழே உள்ளது பங்களாதேஷ், அப்புறம் தண்ணியில் உள்ளது நமக்கு தெரியும் ஐலாண்டு, இட்ஸ் ஸ்ரீலங்கா. ஸோ இந்தியாவோட லாங்கஸ்ட் பார்டர் ஷேர் பண்ணுறது பங்களாதேஷ். ரொம்ப கொஞ்சோண்டு லீஸ்ட்டு ஷேர் பண்ணுறது எதுனா ஆப்கானிஸ்தான். ஸோ பார்க்கலாம் மேலே. இந்தியா ஷேர்ஸ் இன் 15,200 kilometer long land frontier with Pakistan and Afghanistan in the northwest, China, Nepal and Bhutan in the north, in Bangladesh and Myanmar. ஸோ மொத்தமாக 15,200 கிலோமீட்டர் வந்து எல்லைகளாக ஷேர் பண்ணுது. இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் வித் பங்களாதேஷ் 4,156 கிலோமீட்டர், while the shortest border with Afghanistan 106 கிலோமீட்டர். ரொம்ப கம்மியாக தான் ஷேர் பண்ணுது. about 6,100 kilometer long coastal line of India is washed on the 3 sides of the country by Indian Ocean and its 2 arms, namely the Arabian Sea and the West in Bay of Bengal. ஸோ பே ஆஃப் பெங்கால் வெஸ்ட் பக்கமும், அரேபியன் சி வெஸ்ட் பக்கம், பே ஆஃப் பெங்கால் வந்து ஈஸ்டர்ன் சைடும், கீழே சவுத் சைடு இந்தியன் ஓஷனை சேர்த்து இந்தியாவோட டோட்டல் கோஸ்டல் லைன், கடற்கரை பீச் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 6,100 கிலோமீட்டர். ரொம்ப முக்கியமானது இதெல்லாம். த டோட்டல் length of the coastline of India included in islands is 7,516.6 kilometer. ஸோ ஐலாண்டையும் சேர்த்தோன்னா, அதாவது ஐலாண்ட்னா என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிட்டு இருக்கிற அந்தமான் நிக்கோபார் அண்டு லக்ஷதீப் இதெல்லாம் சேர்க்கும்போது நம்மளோட
எல்லை வந்து அதிகமாக இருக்குது. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் செப்பரேட்டட் பை த நேரோ அண்டு ஸ்வாலோ சி கால்டு பாக் ஸ்ட்ரைட். நேரோ அதாவது ஒரு ஆழமற்ற ஒரு நிலப்பகுதியால் இந்தியாவும் நீர்ப்பகுதியால் இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் பிரிக்கப்படுது. அந்த இடத்துக்கு பேர் தான் பாக் ஸ்ட்ரைட், பாக் நீர் சந்தி, எல்லாம் பாக் ஜலசந்தி அப்படி சொல்லுவாங்க. அது பார்க்கலாம். இந்தியா அண்ட் த வேர்ல்டு. The Indian landmass has a central location between the East and the West Asia and the southward extension of the eastern continent. ஸோ இந்தியாவோட எந்த பக்கம் ஏஷியாவோட வெஸ்ட் சைடு இருக்குது, ஈஸ்ட் சைடு, அதாவது ஏஷியாவுக்கு ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஏஷியாவில் சென்டரில் இருக்குது. வேர்ல்டில் நம்ம எந்த சைடு இருக்கிறோம்னா ஈஸ்ட் பக்கம் இருக்கிறோம், கிழக்கு பக்கம் இருக்கிறோம் உலகத்தில் பார்க்கும்போது. ஸோ ஏஷியாவில் பார்க்கும்போது நம்ம வெஸ்டர்ன் சைடு இருக்கிறோம்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நார்த்து சைடு இருக்கோமா சவுத் சைடு இருக்கோமானா நம்ம நார்தன் ஹெமிஸ்பியரில் இருக்கோம். அடுத்து த டிரான்ஸ் இண்டியன் ஓஷன் ரூட்ஸ் which connect the countries of Europe in the west and the countries of the East Asia provide a strategic central location to India. Thus, it helps India to establish close trade contact with West Asia, Africa and Europe from the western coasts in the south, west and southern East Asia from the ஈஸ்டர்ன் கோஸ்ட். நமக்கு கோஸ்டல் லைனும் நல்லா இருக்குது. ரெண்டாவது இந்தியாவுக்கு நம்ம யூரோப்புக்கும் ஏஷியாவுக்கும் ஒரு சென்டரில் இருக்கிறதுனால நம்ம சைடு வழியாக நம்ம ரெண்டுக்கும் கனெக்டராக இருக்கும் யூரோப் அண்ட் ஏஷியா அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்தியா ஏ சப்கான்டினென்ட். சப் அப்படின்னா துணைன்னு அர்த்தம். ஸோ காண்டினென்ட் என்னது? உயரமான மலைகள் இருக்கணும், தாழ்ந்த பீடபூமி சமவெளிகள் இருக்கணும், அப்புறம் கொஞ்சம் எடை உயரமாக இருக்கக்கூடிய பீடபூமிகள் இருக்கணும், ஆறுகள் இருக்கணும், அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் இருக்கணும், மழையே பெய்யாத பாலைவனங்களும் இருக்கணும், ஆவரேஜாக மழை பெய்கிற இடங்களும் இருக்கணும், பசுமை பாரா காடுகள் இருக்கணும், இலையுதிர் காடுகள் இருக்கணும், பாலைவன காடுகள் இருக்கணும், உட்புதர் காடுகள் இருக்கணும், மண்ணில் எல்லா வகையான மண்ணும் இருக்கணும், எல்லா வகையான பயிர்களும் விளையக்கூடிய இடமாகவும் இருக்கணும், எந்த பயிருமே விளையாத இடமும் இருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு கண்டம், காண்டினென்ட். ஸோ பீச் இருக்கணும், கடல் இருக்கணும், இது எல்லாமே இந்தியாவில் இருக்குது. ஸோ டோட்டலாக 6 காண்டினென்ட் இருக்குன்னா அடுத்த காண்டினெண்ட்டாக நம்ம இந்தியாவை சொல்லலாம். சைஸ் வைஸ் நமக்கு சிறுசாக இருந்தாலும் ஒரு காண்டினெண்ட்டில் என்னென்ன இருக்கணுமோ அந்த எல்லா திங்ஸையுமே எது இருக்குது இந்தியா வச்சுருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்தியா அலாங் வித் த கண்ட்ரீஸ் ஆஃப் மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான் அண்ட் ஸ்ரீலங்கா இஸ் கால்ட் சப்காண்டினென்ட். The region possesses a distinct continental characteristic in physiography, climate, natural vegetation, minerals, human resources, etc. Hence, India is known as subcontinent. So, location and extent. India extends from 8 degree 4 dash north to 37 degree 6 dash north latitude. So, latitude na படுக்கை கோடு. ஸோ நமக்கு பூமத்திய ரேகை, கடகரேகை, மகர ரேகை, டிராபிக் ஆஃப் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் அப்படிலாம் வரைஞ்சிருப்பாங்க. கற்பனை கோடுகள் நம்மளோட மனித தேவைகளுக்காக லொக்கேஷனை ஒரு இடத்துல கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லணுங்கிறதுக்காக வரையப்பட்ட கிடைமட்ட கோடுகள் தான் லேட்டிடியூட்ஸ். லாங்கிடியூட்னா நேர் கோடு, ஸோ தீர்க்க கோடு. நமக்கு நார்த் ஈஸ்ட் சைடு தான் இருக்குது இந்தியா. அதனால தான் 80 டிகிரி 4 dash நார்த் to 37 டிகிரி 6 dash நார்த் வரைய இருக்குது லேட்டிடியூட். லாங்கிடியூடாக பார்க்கும்போது 68 டிகிரி 7 dash ஈஸ்ட் to 97 டிகிரி 5 ஈஸ்ட் longitude. Hence, India is located in the northern hemisphere, northeastern hemisphere. The southernmost point of the country is Pygmalion Point. ஸோ இந்தியாவோட கீழே உள்ள பாயிண்ட்டை கொடுத்துக்குறாங்க. அதான் என்னென்னா கீழே உள்ள எல்லை, சவுத்து சைடு தெற்கு பக்கம் உள்ள எல்லை என்னென்னா இன்ட்ரா பாயிண்ட்டு 6 டிகிரி 45 dash நார்த் latitude. Located in the Andaman Nicobar Islands, the southernmost point of mainland in India is Cape Comorin. The point is the northern point is Indra Coast. இந்திரா சைடு இருக்கிறது இன்ட்ரா கோல், சவுத் சைடு இருக்கிறது கொமரைன் அப்படி கொடுத்துருக்காங்களா. கன்னியாகுமரியில் தான் இருக்குது, லேண்டில் இருக்கிறது. ஆனால் நமக்கு வாட்டரோடு சேர்த்து நம்மளோட இடம் தானே வருது. இப்போ வந்து ஒரு கடல் தண்ணியும் நம்மளோட ஏரியா தானே. ஸோ கோஸ்டல் லைன்லேருந்து 12 கிலோமீட்டர்ஸ் வரை அந்த நாட்டுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. ஸோ 12 கிலோமீட்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு அந்தமான் நிக்கோபார் இருக்குதா, அந்த அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய சதர்ன் மோஸ்ட் டிப்பு தான் பிக்மேலியன் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே வந்து இன்ட்ராகோல். த நார்த் சவுத் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா இஸ் நார்த்லேருந்து சவுத் வரை எவ்வளோ இருக்குதான் அளவு 3200
14 3214 kilometer and it extends from Indira Colony to Jammu Kashmir in the north to Kanyakumari in the south. The east-west extension is 2933 kilometer and it stretches from ரான் ஆஃப் கட்சிலேருந்து அருணாச்சல பிரதேஷ். ஸோ குஜராத்லேருந்து அருணாச்சல பிரதேஷ் வரைய குறுக்க எவ்வளோ தூரம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது ஸ்ட்ரைட்டாக எவ்வளோ தூரம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. டிராபிக் ஆஃப் கேன்சர் 23.5 degree நார்த் அப்படி சொல்லுவோம். 23 degree 30 dash passes through the middle of the latitude dividing it into two halves of the northern temperate and southern tropical island. ஸோ இந்தியாவை ரெண்டாக வெட்டுற மாதிரி போகிற கோடு வந்து என்னென்னா டிராபிக் ஆஃப் கேன்சர். அதுக்கு கீழே தான் அப்போ என்ன இருக்குது, பூமத்திய ரேகை இருக்குது, அதுதான் டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். அது போல் ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். இந்த லாங்கிடியூடினல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் குஜராத் அண்ட் இந்த வெஸ்ட் and Arunachal Pradesh in east is about 30 degree. Since Arunachal Pradesh is towards east, it will sunrise about 2 hours earlier than the sunrise at Gujarat, which is in the west. In order to avoid these differences, Indian Standard Time is calculated. The local time of the Central Meridian of India is Standard Time of India. India's Central Meridian is 82 degree 30 dash east longitude. It passes through Mirzapur and roughly bisects the country. In the terms of longitude, the IST is 5. Indian Standard Time is 5.30 hours ahead of Greenwich Mean Time. ஸோ ஜிஎம்டியை விட நம்ம எவ்வளோ முன்னாடி ஃபாஸ்ட்டாகவே இருக்கிறோன்னா 5.5 மணி நேரம். ஸோ ஜிஎம்டினா என்னென்னு தெரியணும். உலக அளவில் நம்ம லாங்கிடியூட் நிறைய வரைஞ்சிருக்கிறோம். ஸோ 180 கிட்டத்தட்ட இருக்கும். அதில் வந்து நம்ம எல்லாத்தையும் டைம் லைனாக எடுத்துக்கிட்டோன்னா எப்படி டைம் வேறு ஆகும்ல. அப்போ சென்ட்ரலாக உலகத்துக்கு இதுதான் டைம் சொல்கிறது தான் க்ரீன்விச் மெரிடியன் சொல்லுவாங்க. க்ரீன்விச் மீன் டைம் அது இங்கிலாந்து வழியாக போகுது. ஸோ அந்த கோட்டுக்கும் இந்தியாவில் போகிற கோட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்னால் 5.5 மணி நேரம். ஸோ இந்தியாவிலே கிட்டத்தட்ட 30 கோடு போகுது. அதான் எடுத்து கொடுத்துருப்பாங்க, டியூனோ பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க, இங்கே கொடுக்கல. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 30 கோடு போகுது. அப்போ 30 கோடதையும் நம்ம டைம் லைன்லாம் வைக்க முடியாதுல்ல. இப்போ அருணாச்சல பிரதேசத்துலேருந்து ஈஸ்ட் சைடு தானே சூரியன் உதிக்குது. அருணாச்சல பிரதேசத்துலேருந்து குஜராத்துக்கு சூரிய உதயமாக 2 மணி நேரம் லேட் ஆகும். அப்போ இங்கே 6 மணினா அங்கே காலையில் 4 மணி தான் இருக்கும். சரி, அங்கே 6 மணின்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே காலையில் 8 மணி ஆயிரும். ஸோ சென்டராக ஒரு லைன் நம்ம எடுக்கணும் 2க்கு பொதுவாக அப்படின்னு சொல்லிட்டு அலகாபாத் வழியாக போகிற மிர்சாப்பூர் அப்படிங்கிறத எடுப்பாங்க. India has been politically divided into 28 states and 9 union territories. Administrative convenience. Amaravati is the new capital of Andhra Pradesh. According to the Andhra Pradesh Reorganization Act, Hyderabad will be the capital of both of Andhra Pradesh and Telangana in 2024. Till 10 years from the act passed. ஸோ 2014 அப்போ ஆக்ட் பாஸ் ஆகிருக்கு. 10 வருஷம் வரைய தெலுங்கானா நன்கு கட்டமைக்கப்படும் வரை ஹைதராபாத் தெலுங்கானாக்கும் கேபிட்டலாக தான், ஆந்திராவுக்கும் கேபிட்டலாக தான். அதுக்கப்புறம் ஆந்திரா அமராவதியை பில்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2024 இந்த வருஷத்தில் தான் ரெண்டும் டோட்டலாக செப்பரேட் ஆக போகிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. மேஜர் physiographic divisions of India. The majestic Himalayan peaks in the north, the beautiful beaches in the south, the great Indian deserts in the west, and the breathtaking natural heritage in the east make India a geographically vibrant, colorful, and truly incredible country. There is a varied nature of physiographic divisions in India. Through the country has many landforms. Based on the major differences, it was divided into the following 5 major divisions: the northern mountains, northern plains, peninsular plateau, coastal plains, and islands. இந்தியாவோட இயற்கை அமைப்பை 5ஆக பிரிக்கிறாங்க. வடக்கு இந்திய மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், அப்புறம் வந்து கோஸ்டல் பிளைன்ஸ்னால் கடற்கரைகள், அடுத்து தீவுகள். ஸோ இந்த 5ஐயும் பார்த்துட்டோம் அப்படின்னாலே நமக்கு பாடம் முடிஞ்சு. ஒன்றுக்கும் ஒவ்வொரு டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்தர்ன் மவுண்டன்ஸ் பார்க்கலாம். The northern mountains consist of the youngest and loftiest mountain chains in the world. It was formed only few millions years ago. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உருவாச்சு. ஸோ நார்தர்ன் மவுண்டன்ஸ்னால் ஹிமாலயாஸ் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியது. நமக்கே தெரியாமல் 0.4 mm வளருது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் வளர்ந்துட்டே வருதுன்னா என்னது, 2 காண்டினென்டல் பிளேட்டு ஒன்று மீட் பண்ணும்போது டென்சிட்டி குறைய இருக்கிறது கீழே போயிடும், டென்சிட்டி லெஸ்ஸாக இருக்கிறது என்ன பண்ணிடும், இதை டாமினேட் பண்ணுமா. அப்போ அது கொஞ்சம் தூக்கிட்டு நிற்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தான் மேலே போய்கிட்டே இருக்குது. ஸோ யங் ஃபோல்டட் மவுண்டெயின், வேர்ல்டுலேயே ஹிமாலயஸ் தான் இது யங் ஃபோல்டட் மவுண்டெயின்.
It was formed only few million years ago and formed by the folding of the earth crust due to tectonic activities. It stretches for a distance of 2,500 kilometers from the Indus Gorge in the west to Brahmaputra Gorge in the east. The width of the northern mountain varies from 500 kilometers in the Kashmir to 200 kilometers in. ஸோ வித்துனா இங்கே வந்து அகலம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, மேலே அதிகமாக இருக்குது, கீழே குறைஞ்சிட்டே வருது. இந்த பாமீர் நாட் பாப்புலர்லி நோன் அஸ் ரூஃப் ஆஃப் த வேர்ல்டு, ரொம்ப முக்கியம். பாமீர் நாட் அப்படிங்கிறது மலைகளோட முடிச்சு. ஸோ நார்த்தில் இருக்குது காஷ்மீரில், இந்தியாவோட தலைக்கிட்ட. ஸோ அதுதான் என்ன பண்ணுது, ரூஃப், உலகின் கூரை அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் த கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ஹிமாலயாஸ் அண்ட் த ஹை ரேஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா. ஃப்ரம் த பாமீர் ஹிமாலயாஸ் எக்ஸ்டெண்ட் ஈஸ்ட்வர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆர்க் ஷேப். ஸோ ஒரு வளைஞ்ச ஷேப்பில் என்ன ஆகுது, ஜாயிண்ட் ஆகுது பாமீர்லேருந்து ஹிமாலயாஸ். த டேர்ம் ஹிமாலயா இஸ் டெரிவேட் ஃப்ரம் சான்ஸ்கிரிட். இட் மீன்ஸ் அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. ஸோ இங்கே பனியால் உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹிமாலயாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். The northern mountains that functions as a great wall is grouped into 3 divisions. ஸோ நார்தன் மவுண்டெயினை 3 பிரிக்கிறாங்க. நார்தன் மவுண்டன் என்னது, இங்கே உள்ள இந்தியாவோட ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸில் இருக்கிற ஃபஸ்ட் இது நார்தன் மவுண்டன். அதை 3 பிரிக்கிறாங்க. அதான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸ்னால் நார்தன் பார்ட், சென்ட்ரல் பார்ட்டு, மிடில் பார்ட்டு தான் இது ஹிமாலயாஸ். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னால் ஈஸ்ட் சைடு உள்ளது. ஆரவல்லி ரேஞ்ச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டன் ரேஞ்ச் இன் இந்தியா. ஸோ ஆரவல்லி இஸ் லொக்கேட்டட் இன் ராஜஸ்தான். அடுத்து பார்க்கலாம் டிரான்ஸ் ஹிமாலயாஸ். It lies to the north of the Great Himalayan Range. It lies in Jammu and Kashmir and Tibetan Plateau. As its aerial extent is more in Tibet, it is known as the Tibetan Himalayas. ஸோ டிபெட்டில் ஹிமாலயாஸ் அதிகமாக இருக்குது. திபெத்துங்கிறது இந்தியாவுக்கும் சீனாவுக்கு இடைப்பட்ட ஒரு சின்ன ஊர். ஸோ அங்கே இருக்கிறதுனால என்ன சொல்கிறாங்க, திபெத்தியன் ஹிமாலயாஸ்னு கூட சொல்கிறாங்க. அந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் அபவுட் 40 kilometers wide in the eastern and western extremes. It about in 225 kilometers wide in its central part. They contain the டெத்திஸ் செடிமெண்ட்ஸ். ஸோ டெத்திஸ் ஆறு அப்படிலாம் ஆறு, அதாவது முதல்ல உலகத்தில் உருவாகிறதுக்கு முன்னாடி டெத்திஸ் கடல் ஒன்று இருந்துச்சு. பாஞ்சியா பாந்தசாலான்னு 2ஆக பிரிஞ்சிருந்துச்சு. அப்புறம் அங்காரா கோண்டுவான நிலங்கள் பிரிஞ்சு அப்படி சொல்லுவாங்க. இப்படி தான் உருவாச்சு. 9th இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த டெத்திஸோட படிவங்கள் இங்கே அதிகமாக கிடைக்குது. அந்த டெத்திஸ் ஆறுகளோட படிவம். ராக்ஸ் ஆஃப் த ஏஸ் ரீஜன் கண்டெய்ன்ஸ் ஃபாசில்ஸ் பியரிங் marine sediments which are underlined by tertiary granite. It has partly metamorphosed sediments and constitutes the core of the Himalayan axis. The prominent ranges of Trans-Himalayas are Zasgar, Ladakh, கைலாஷ், காரகோரம். இதெல்லாம் அங்கே உள்ள ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து செடிமெண்ட்ஸ் படிமங்கள் அதிகமாக இருக்குது, உயிரின படிமங்கள் இந்த ஹிமாலயாஸில். செகண்ட் ஹிமாலயாஸ், ஸோ மிடில் பார்ட்டு. It constitutes the core part of the northern Himalayas. It is the young folded mountain. It formed by the movement of Eurasia land the mass in the north and Gondwana land mass in the south. The Death Sea found between these two land masses was uplifted by the compression, and the resultant landforms was the Himalayas. It consists of many ranges. The main divisions of the Himalayas are என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மெயின் டிவிஷன்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் ஆர் த கிரேட் ஹிமாலயாஸ், லெசர் ஆர் ஹிமாத்ரி, லெசர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல், அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் சிவாலிக். ஸோ 3 ஹிமாலயாஸ் கொடுத்துருக்காங்க. எதில், ஹிமாலயாஸில் ஃபஸ்ட்டு நார்தன் ஹிமாலயாஸ் பார்த்தோம். அடுத்து ஹிமாலயாஸ்லேயே 3 டைப்பு. கிரேட்டர் ஹிமாலயாஸ். த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ரைஸ் அப்ரப்ட்லி லைக் அ வால் ஆஃப் த நார்த். லெசர் ஹிமாலயாஸ். த கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் அபவுட் 25 kilometers wide. Its average height is about 6,000 meters. Average height கொடுத்துருக்காங்க. The greater Himalayas receive lesser rainfall as compared to the lesser Himalayas. The Sivalics. Physical weathering is less effective over the great Himalayas as compared to the other ranges. Almost all the lofty peaks of Himalayas are located in the range. இப்போ எந்த ரேஞ்சில் இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு கிரேட் ஹிமாலயாஸ் இருக்குல்ல, கிரேட் ஹிமாலயாஸில் ஆர் ஹிமாத்ரி. ஸோ இது மிடில் ஹிமாலயாஸ். இதில் தான் என்னென்ன இருக்குதான், முக்கியமான சிகரங்கள். மவுண்ட் எவரெஸ்ட் 8 போனால் 4 போயிடலான்னு சொல்லுவாங்க.
அதான் 8,848 கிலோமீட்டர். மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் நேபாள். ஸோ ஹிமாலயாஸில் தான் இருக்குது. அப்போ இந்தியாவில் இருக்கிற ஹிமாலயாஸில் எது உயரமானதுன்னா மவுண்ட் கேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்டில் இருக்குது. பாமீர் நாட்டு பாருங்கள், இந்தியாவின் கூரை, உலகின் கூரை அப்படி பார்த்தோம்ல, ரூஃப் ஆஃப் வேர்ல்டு மேலே நாட்டில் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. லடாக்கு, சஸ்கரு, கீழே வாங்க சிம்லா, இந்த சிவாலிக் ரேஞ்சு, கைலாஷ். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது இந்த எவரெஸ்ட் இங்கே இருக்குல்ல. ஸோ குருசங்கர், மக்காலு, தவளகிரி, மவுண்ட் கேட்டு மேலே இருக்குது நார்த்தில், இந்த இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து நங்க பர்பத் இதெல்லாம் வரும் உள்ள பேர். கஞ்சன்ஜங்கா, ஸோ இந்த சிக்கிம்குள்ளே சிக்கிக்கிட்டு இருக்க தான் கஞ்சன்ஜங்கா. ஸோ இந்த ஏரியாவை நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா, இந்த மேலே இருக்கிற ஏரியாவை நம்ம க்ளோஸ் பண்ணோன்னா இருக்குல்ல, இதை இப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இது நேபாள். இங்கே இருக்கிறத இப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோன்னா இது பூட்டான். கீழே உள்ளது பங்களாதேஷ். அடுத்து பார்க்கலாம். கஞ்சன்ஜங்கா கொடுத்துருக்காங்க. இப்போ தான் சிக்கிமில் பார்த்தோம். ஸோ 8,586 கிலோமீட்டர். அப்புறம் மீட்டர் இங்கே எது கடல் மட்டத்துலேருந்து அதோட ஹைட்டை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா நம்ம லேண்டை வந்து கூடலாம் குறையலாம், சில இடத்துல உயரமாக இருக்கும், சில இடத்துல ஹைட்டு கம்மியாக இருக்கும். ஸோ சி லெவலில் தான் கொடுத்துருப்பாங்க. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் லொக்கேட்டட் இன் நேபாள் அண்ட் கஞ்சன்ஜங்கா இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் நேபாள் அண்ட் சிக்கிம். This range is the most continuous of all ranges. It is a region of permanent snow cover, so it has many glaciers. Gangotri, Yamunotri, Siachen are some of them. So இதெல்லாம் பனியாறுகள் கொடுத்துருக்காங்க. ஹிமாலயா இஸ் த ஹோம் ஃபார் செவரல் ஹை பீக்ஸ். உயரமாக இருக்கக்கூடிய மலைகளோட வீடு தான் ஹிமாலயா. அது என்னென்னா, however it holds the record of having the maximum number of peaks among any mountain ranges in the world. Out of 14 highest peaks in the world, Himalaya holds 9. உலகத்திலேயே உயரமாக இருக்கக்கூடிய 14 சிகரங்கள், அந்த மலைகளில் 9 சிகரங்கள் எங்கே இருக்கான்? ஹிமாலயாஸில் தான் இருக்கான். ஸோ அடுத்து போயிடலாம். லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? நார்தர்ன் மவுண்டன்ஸ் பார்த்தோம். அடுத்து ஹிமாலயாஸ், மிடில் ஹிமாலயாஸ் தான். அதில் தான் ஹிமாலயாஸில் என்ன பார்த்தோம்? நார்தர்ன் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஹிமாச்சல் அடுத்தது. It is the middle range of Himalayas. Height of this range varies from 3,700 to 4,500 meters. Its width varies up to 80 kilometers. The major rocks of this range are salt, limestone, சுண்ணாம்பு, slate. அடுத்து குவாட்சைட். ஸோ குவாட்சைட் கல்லெல்லாம் வந்து பழைய காலத்து மக்கள், பழங்கால மனிதர்கள் யூஸ் பண்ணது. அந்த கல்லை ரெண்டையும் உரசும் போது தான் நமக்கு தீயெல்லாம் வரும்னு சொல்லுவாங்க. This region is subjected to extensive erosion due to the heavy rainfall, deforestation and urbanization. ஸோ இந்த ஏரியாவில் தான் மக்கள் அதிகமாக வசிக்கிறாங்க. டிஃபாரஸ்டேஷனாக காடுகள் அழிக்கிறது, அர்பனைசேஷனாக மக்கள் போய் செட்டில் ஆகி நகரமாக்குறது. அதான் ஹெவி ரெயின்ஃபால். அதான் பீர் பாஞ்சல், தௌலத்தார், மகாபாரத் are some mountain ranges found in this spot. Major hill station of the Himalayas are located in the range. அதான் மேஜர் நம்ம வாழக்கூடிய இடங்கள், மலைவாழ் இடங்கள். இதுதான் என்னது? சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகண்ட், டார்ஜிலிங் ஆர் ஃபேமஸ் ஒன்ஸ். ஸோ பாக்ஸ் பாருங்கள். இந்த மேஜர் பாஸ்னால் கணவாய்கள், 2 மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதி. ஒரு கீரல் மாதிரியா, நமக்கு தூரமாக இருந்து பார்க்கும்போது கீரல் மாதிரி இருக்கும். ஆனால் அங்கே ஒரு இருக்கும். அவ்வளோ பெரிய மலையை சுற்றி போவேன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த கணவாய் வழியாகவே போயிடலாம். அதான் அந்த ஹிமாலயாஸ் சார்ந்த காரக்கோரம் பாஸ். ஜம்மு காஷ்மீருக்கு இடையில காரக்கோரம், ஜோஷிலா அண்டு ஷிப்கிலா 2 ஹிமாச்சல் பிரதேசில் இருக்குது. பூம்டிலா இது வந்து அருணாச்சல பிரதேஷ்கிட்ட இருக்குது. நதுலா பாஸ் அண்டு ஜெலிப்லா பாஸ் சிக்கிமில் இருக்குது. த கைப்பர் பாஸ் விச் கனெக்ட்ஸ் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் அண்ட் போலன் பாஸ் பாகிஸ்தான் இஸ் தர் இம்பார்ட்டன்ட் பாசஸ் இந்த இந்தியன் காண்டினென்ட். ரொம்ப முக்கியம். இங்கேருந்து ஆரியன்ஸ் வந்தாங்க. ஆரியன்ஸ் வர போய் தான் இந்த இண்டஸ் பீப்புளெலாம் இறந்துட்டாங்க அப்படின்லாம் நம்பப்படுது. ஸோ அடுத்து பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அவுட்டர் ஹிமாலயாஸ். ஸோ இன்னர் ஹிமாலயாஸ், மிடில் ஹிமாலயாஸ், அவுட்டர் ஹிமாலயாஸ். அதோட இன்னொரு பேர் தான் ஷிவாலிக். ஷிவாலிக் எக்ஸ்டெண்ட் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் டு அசாம். இட் இஸ் பார்ட்லி மேட் பை த டெப்ரிஸ் கடல் பார்த்தோம்ல, டெப்ரிஸ் அதுலேருந்து brought by the Himalayan rivers. The altitude varying between 900 to 1100 meters. Average elevation of this range is
elevation height 1000 meter. The width of the Shivalik varies from 10 kilometer in the east to 50. ஸோ சிவாலிக்கே ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் நமக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுதா? ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டரில் வித்தியாசம் தெரியும்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் த மோஸ்ட் டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச். The longitudinal valleys found between the Shivalik and the lesser Himalayas are called dunes in the west and dwarfs in the east. ஸோ ஈஸ்ட் சைடு லெசர் ஹிமாலயாஸை எப்படி சொல்கிறாங்களா? ஈஸ்ட் சைடு dwarfs, வெஸ்ட் சைடு டூன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களாம். These are the ideal sites for the development of settlements in this region. So Purvanchal Hills, these are the eastern offshore. ஸோ பூர்வாஞ்சல் ஹில்ஸ்னால் ஹிமாலயஸில் இருக்கிற லாஸ்ட் பகுதி. ஈஸ்டர்ன் ஆஃப் ஷோர் ஆஃப் ஹிமாலயாஸ் இட் எக்ஸ்டென்ஸ் இன் த நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா. மோஸ்ட் ஆஃப் தீஸ் ஹில்ஸ் ஆர் லொக்கேட்டட் அலாங் த பார்டர் ஆஃப் இந்தியா அண்ட் மியான்மர், while other are inside in India. Daflag Hills, Abor Hills, Mishmi Hills, Patkai Pum Hills, Naga Hills, Manipur Hills, Mizo Hills, Tripura Hills, Mikir Hills, Garo Hills, Khasi Hills and Jaintia Hills are the hills which are located known as பூர்வாஞ்சல், கலெக்டிவ்லி கால் அஸ் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். நிறைய ஹில்ஸாக இருக்குது, மலை சிகரங்களாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் பிட்வீன் இந்தியா அண்ட் மியான்மர். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஹிமாலயன்ஸ் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இம்பார்ட்டன்ஸ்னால் அதோட முக்கியத்துவம் என்ன? ஸோ சவுத் ஏஷியாவிலேருந்து நமக்கு வந்து பனி காற்று வீசிக்கிட்டு இருக்கு. அந்த பனி காற்றெல்லாம் இந்த ஹிமாலயாஸ் ஒரு பெரிய கோட்டை மாதிரி இருந்து எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கிறதுனால அந்த பனியெல்லாம் எங்கே படிஞ்சிருது? ஹிமாலயாஸ்லேயே படிஞ்சிருது. ஹிமாலயாஸ் நம்ம வாழ்கிறதுக்கூடிய இடமா இருக்குது. வனவிலங்குகளும் அதிகமாக வாழ முடியுது. நமக்கு தேவையான வுட்டு எல்லாமே கிடைக்கிது. பார்க்கலாம். ஹிமாலயாஸ் பிளாக் சவுத் வெஸ்ட் மான்சூனல் winds அண்ட் காசஸ் ஹெவி ரெயின்ஃபால் டு நார்த் இந்தியா. நார்த் இந்தியாவுக்கு அதிகமான மழைப்பொழிவை தருது. இட் ஃபார்ம்ஸ் அ நேச்சுரல் பேரியர் டு த சப்காண்டினென்ட். பேரியர்னா அரண், தடுப்பு சுவராக இருக்கிறது. இட் இஸ் அ சோர்ஸ் ஃபார் மெனி பெரனியல் ரிவர்ஸ் லைக் இண்டஸ், கேஞ்சஸ் அண்ட் பிரம்மபுத்திரா. ஸோ பெரனியல் ரிவர்ஸ்னால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பற்றாத ஆறுகள். நார்த் இந்தியாவிலேருந்து அதிகமான பற்றாத ஆறுகள் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. அதான் என்னென்னா இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா இந்த 3 சேர்ந்து உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பேசின் என்னதுன்னா சமவெளியை உருவாக்குது. ஸோ அவ்வளோ பெரிய உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆறு இது நமக்கு அமேசான் சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ நீளமான ஆறு நைல் நதி. இந்த ரெண்டுமே உருவாக்க முடியாத ரிவர் பேசினை அலுவியல் ஃபேன்ஸ் கடலோட கலக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடங்களை உருவாக்கும். அதான் வண்டல் மண் அதிகமாக இருக்கக்கூடிய இடம், நெல் அதிகமாக விளையும், அதை உருவாக்குறது தான் இந்த 3 மிகப்பெரிய ஆறுகளும். இண்டஸ், கேஞ்சஸ், பிரம்மபுத்திரா அது 3 உருவாகிறது இந்த இமயமலையில் தான். The northern mountains are described as the paradise of tourists and due to its natural beauty. ஸோ பேரடைஸ்னால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பேரடைஸ்னால் சொர்க்கம் மாதிரியா. ஸோ டூரிஸ்ட்டு போகிறவங்களுக்கு மன திருப்தியையும் ரிலாக்ஸேஷனையும் கொடுக்குது. மெனி ஹில் ஸ்டேஷன்ஸ் ஆஃப் பில்கிரிம் சென்டர். பில்கிரிம்னா பயணிகள், புனித பயணிகள் சாமி கும்பிட போகிறாங்களா அவங்களுக்கு என்னென்ன கோயில் இருக்குன்னா அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத் அண்ட் வைஷ்ணவி தேவி டெம்பிள்ஸ் ஆர் லொக்கேட்டட் ஹியர். இட் ப்ரொவைட்ஸ் ரா மெட்டீரியல் ஃபார் மெனி ஃபாரஸ்ட் பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். காடுகளை சார்ந்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு அதிகமான பொருட்களை கொடுக்குது. என்னென்ன இருக்குது காடுகளை சார்ந்துனா? ஃபர்னிச்சர்ஸ் சொல்லலாம், வேறு காட்டன், நம்ம டெக்ஸ்டைல்ஸ் இண்டஸ்ட்ரிலாம் காட்டன் இதை நம்பி தானே இருக்குது அப்படின்லாம் சொல்லலாம். ஸோ நிறையா இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இட் ப்ரிவென்ட்ஸ் த கோல்டு விண்ட்ஸ் ப்ளோயிங் ஃப்ரம் த சென்ட்ரல் ஏஷியா அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் ஏஷியா ஃப்ரம் த சிவியர் கோல்டு. அதிகமான பனியிலேருந்து இந்தியாவை காப்பாற்றுது. ஹிமாலயாஸ் ஆர் ரினவுண்ட் ஃபார் இட்ஸ் ரிச் பயோடைவர்சிட்டி. ஸோ அதிகமான உயிரினங்கள் வாழ்வதற்கு மிக சிறந்த தளமாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்க்கலாம் த கிரேட் நார்தர்ன் பிளைன். ஸோ இது வந்து செகண்ட் டிவிஷன், ஃபிசியோகிராஃபி டிவிஷன் ஆஃப் இந்தியா. செகண்ட், மொத்தம் 5 டிவிஷன் இருக்குது. நம்ம பார்த்துருக்குது நார்தர்ன் மவுண்டெயின்ஸ். நார்தர்ன் பிளைன்ஸ்னால் இங்கே சமவெளிகளை தான் சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிடும் இது. அடுத்து பெனின்சுலர் பிளேட்டியூஸ் 3வது பார்க்கலாம். த ஃபெர்டைல் பிளைன் லைஸ் டு த south of northern mountains. The plain is one of the most extensive stretches of the alluvium in the world and is deposited by the rivers Indus, Ganga, பிரம்மபுத்திரா அண்ட் their tributaries. ட்ரிபியூட்ரிஸ்னால் துணையாறுகள். ஸோ இண்டஸ்க்கே 5 துணையாறுகள் இருக்குது. ஜீலம், செனா, பியாஸ், ரவி, சட்லஜ் அப்படி சொல்லுவாங்க. கங்காவுக்கு கோசி, கண்டக், வேறு சன், யமுனா நிறைய இருக்குது. அதே மாதிரி தான் பிரம்மபுத்திராக்கும்.
இதெல்லாம் சேர்ந்து என்னதை உருவாக்குதான் மிகப்பெரிய பிளைன்ஸை உருவாக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. த லென்த் ஆஃப் த பிளைன் இஸ் அபவுட் 2400 and the width varies from 240 to 320 kilometers. Its width increases from the east to west. It covers an area of over 7 lakh kilometers. The Great Plains of India is remarkably a homogeneous surface with an imperceptible slope சரிவுகளோடு இருக்குது. They are formed mostly by the depositional process of the Himalayan and Vindhyan rivers. விந்திய மலை இருக்குது, அந்த விந்திய மலையிலேருந்து உருவாகக்கூடிய ஆறுகளாலேயும் உருவாக்கப்படுது. விந்திய மலை எங்கே இருக்குன்னா, ஸோ மேலே மேப்லேயே பார்த்துடலாம் விந்திய மலை எங்கே இருக்குன்னு. இங்கே பாருங்கள், குஜராத் பக்கத்தில் இருக்கும் விந்தியா இருக்குதா, விந்தியா சாத்புரா, இந்த 2 ரேஞ்சு சேர்ந்து தான் நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேஞ்சட்டிக் பிளைன் சொல்கிறோம்ல, இதெல்லாம் உருவாக்குது. These rivers deposit enormousனா big, அதிக அளவில் enormous quantity of sediments deposited along with the foothills and floodplains. The important characteristic features of sediments deposited in the plains areas as follows. First, Barber plain கொடுத்துருக்குறாங்க. This plain is made up of gravels and unassorted sediments deposited by the Himalayan rivers. The porosity of this plain is so high that most of the small streams flow over this region has disappeared. ஸோ மலையிலேருந்து உருவாகக்கூடிய சின்ன சின்ன ஆறுகள்லாம் என்ன ஆயிடுதான், இங்கே வரும்போது மறைஞ்சு போயிருதான். The width varies from 8 to 15 kilometers. It is the width in the western plains than in eastern. The plain is not suitable for cultivation. Only big trees or large roots thrive the ரீஜன். பெரிய பெரிய மலைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, இங்கே என்ன செய்ய முடியாது, அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாதுன்னு கொடுத்துருக்கான். அடுத்து தராய் ட்ராக்ட். தராய்ங்கிறது ஒரு பிளெயின் தான். இட் இஸ் அ ஜோன் ஆஃப் எக்ஸ்டென்சிவ் டேம்ப்னஸ், திக் ஃபாரஸ்ட் அண்ட் ரிச் வைல்ட் லைஃப். அதிகமாக காட்டு உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. திஸ் ட்ராக் லைஸ் டு த சவுத் ஆஃப் பாபர் பிளைன்ஸ். பாபர் பிளைன்ஸ்க்கு தெற்கு பகுதியில் இருக்குது. த வித் ஆஃப் திஸ் பெல்ட் இஸ் 15 to 30 kilometers. The Thara is wider in the eastern parts of the Great Plains, especially in Brahmaputra Valley due to heavy rainfall. In many states, the Thara forests have been declared for cultivation. என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு இதை கல்டிவேஷன் பண்ண முடியாதுன்னு பார்த்தோம், பாபர் பிளைன். அடுத்து பார்க்கலாம் பாங்கர் பிளைன்ஸ். The Bangar represent as an upland alluvial tract of the Great Plains of India formed by the older alluvium. The Bangar land lies above the flood limits of the rivers. This soil is dark in color, rich in humus content, well drained and useful for agriculture. ஒரு மாதிரி சகதியாக இருக்கக்கூடியது, சகதியால், அதாவது விவசாயத்துக்கு ஏற்றதான் பாங்கர் பிளைன் கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததான் சகதியாக இருக்கும் காதர் பிளைன்ஸ். The new alluvium tracts along the courses of the river are known as காதர் ஆர் பெட்லாண்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. காதர் tracts are enriched by fresh deposits of silt. Every year during rainy season, the காதர் land consists of sand, silt, clay and mud. ரொம்ப சகதியாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஹைலி ஃபர்டைல் சாயில், அதிகமாக வளமிக்கது. அடுத்து டெல்டா. Triangle shaped fertile land at the mouth of the Ganga and Brahmaputra river is called as Sundarban Delta. ஸோ சுந்தர்பன் டெல்டா ரொம்ப முக்கியமான இடம். ஸோ அங்கே தான் இந்த இருக்குது சுந்தர்பன் டெல்டா. பாருங்கள், சுந்தர்பன்ஸ் அப்படி இருக்குதா பங்களாதேஷில். ஸோ ரிவர் பாருங்கள், கேஞ்சஸு மேலே இங்கே இருக்க பிரம்மபுத்திரா, மேலே இருக்கிறது இண்டஸ், கேஞ்சஸு இங்கே இருக்கிற பிரம்மபுத்திரா, 3 சேர்ந்து இந்த பத்மான் கூட உள்ளே எழுதியிருக்காங்களே. ஸோ பத்மான்கிறது இது பிரம்மபுத்திரோட பேர் தான் நினைக்கிறேன், பத்மா. உள்ளே போயிட்டு சுந்தர்பன்ஸ் உள்ள அதிகப்படியான என்னதை உருவாக்குது, அலுவியல் டெல்டாவை உருவாக்குது. Triangle shaped fertile land of the mouth of Ganga and Brahmaputra rivers is called Sundarban Delta. It is the biggest and fastest growing delta. It is an area of deposition as the river flows in the tract sluggishly. The deltaic
plain consists mainly of old mud, new mud and marsh. மார்ஷியாக இருக்குது, மார்ஷி அப்படின்னா சகதி தான். இந்த டெல்டா ரீஜன் த அப்லான்ஸ் ஆர் கால்டு சேர்ஸ், உயரமான பகுதியை சேர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒயில் த மார்ஷ் ரீஜன்ஸ் சகதியெல்லாம் பில்ஸ்ன்னு சொல்கிறாங்க. On the basis of the deposition of sediments by the various rivers, topographical characters of northern plains of India is divided into the 4 major regions. ஸோ டோப்போகிராஃபினாலே நில அமைப்பின்படி அதை 4 பிரிக்கிறாங்க. ஸோ ராஜஸ்தான் பிளைன்ஸ், அடுத்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா பிளைன்ஸ், அடுத்து கங்கா பிளைன்ஸ், பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் 4 பிரிக்கிறாங்க. பார்க்கலாம். It is located to the west of the Aravalli range. It covers an area of about 1,75,000 square kilometer. Rajasthan plain is formed by the deposition river of the லூனி அப்படிங்கிற ஆறுனால உருவாக்கப்படுது. டெபாசிஷன்னா படிவுகள், ஆறு கொண்டு வரக்கூடியதான் படிவுகள், அதான் டெபாசிஷன். அண்ட் த லாங் வேனிஷ் ரிவர் சரஸ்வதி. ஸோ தேர் ஆர் செவரல் சால்ட் லேக்ஸ் இன் ராஜஸ்தான். அதிகமான லேக் இருக்குது, ஏரிகள். அதான் சாம்பார் சால்ட் லேக், புஷ்கர் லேக் நியர் ஜெய்ப்பூர் இஸ் த ப்ராமினென்ட் ஒன். சாம்பாரில் உப்பு அள்ளி கொட்டிட்டாங்க அப்படின்னு படிச்சிருப்பாங்க, நிறைய பேர் இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ சாம்பார் இஸ் அ சால்ட் லேக், சாம்பார் லேக். த தார் டெசர்ட் ஆல்சோ known as the Great Indian Desert is located large arid region in the northwestern part of the Indian subcontinent that grows an area of 2 lakh kilometers squared and forms a natural boundary between India and Pakistan. இயற்கையாகவே ஒரு அரணா அமைந்திருக்குது, பவுண்ட்ரினா எல்லையாக அமைந்திருக்குது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும். அடுத்து இட் இஸ் 7th largest desert, உலகத்தில் இருக்கக்கூடிய 7th largest டெசர்ட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து the desert lies in the western part of the Aravalli range and covers 2/3 of the Rajasthan state. ஸோ ராஜஸ்தான் ஸ்டேட்டில் 3/2 இந்த டெசர்ட் தான் இருக்குது. there are 2 major divisions in the natural desert. They are known as actual desert region மாருஸ்தாலி அண்டு the semi desert region. பாதி மட்டும்தான் டெசர்ட்டாக தெரியும், அது பாங்கர். many different types of sand dunes and salt lakes டான்ஸ் ஆர் சீன் ஹியர். அடுத்து பஞ்சாப் அண்ட் ஹரியானா, ராஜஸ்தான் சைடு உள்ளது கொடுத்துட்டாங்க. அடுத்து பஞ்சாப் ஹரியானா. இட் லைஸ் இன் த நார்த் ஈஸ்ட் ஆஃப் த கிரேட் இண்டியன் டெசர்ட். திஸ் பிளெயின் இஸ் ஃபவுண்ட் ஓவர் அன் ஏரியா ஆஃப் அபவுட் 1.75 lakh square kilometer. The Punjab Haryana plains are formed in the deposition of the river Sadlej and Bias Ravi. ஸோ இது மூணுமே இண்டஸ் ரிவரோட துணை நதிகள் தான், சிந்து நதியின் துணை நதிகள். அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஸ் பிளேன்ஸ் ஆக்சஸ் அ வாட்டர் டிவைட் டோஅப் அப்படின்னா 2 ரிவர்ஸுக்கு த பிளேஸ் பிட்வீன் த 2 rivers இஸ் known as தோஅப். ஸோ இரு நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதி தான் சொல்லுவாங்க. த 2 மேஜர் வாட்டர் ஷெட் இஸ் டிவைட்ஸ் ஆர் யமுனா சட்லஜ், யமுனாவும் சட்லஜ். அடுத்து கங்காவும் யமுனாவும். Ganga Plains, it extends from the Yamuna river in the west to the Bangladesh in the east. The total area covered by the plains is about 3.75 square kilometer. River Ganga and its tributaries such as Gangara, Gandak, Kosi, Yamuna, Chambal, Betwa, etc. constitute these plains by their sediments and make a great plains in India. It is the largest plain of India. The general slope of the entire plain, upper, middle and lower, is towards east அண்ட் சவுத் ஈஸ்ட். ஸோ எல்லா பிளெயினுமே ஈஸ்ட்டை நோக்கி தான் இருக்குது. ஏன்னா நார்த்தில் உள்ள நார்தன் சைடு இருக்கிற எல்லா நிலங்களும் உயரமானவை, மலைகள்லேருந்து உயரமாக தானே இருக்குது. சவுத்து சைடு தான் என்னவாக இருக்கும், கொஞ்சம் சரிஞ்சிருக்கும். ஈஸ்ட்டு பக்கம் ரொம்ப சரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லா ரிவர்ஸும் ஃப்ளோவாகி சுந்தர்பன் டெல்டா உருவாக்கிட்டு எங்கே போகுது, இங்கே பே ஆஃப் பெங்கால் வந்து கலக்கிறதுனால அது டுவர்ட்ஸ் ஈஸ்ட் தே ஆர் ஸ்லோப்புன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிரம்மபுத்திரா பிளைன்ஸ். இட் இஸ் லொக்கேட்டட் மெயின்லி இன் த ஸ்டேட் ஆஃப் அசாம். It is a low-level plain located in the eastern part of Great Plains of India. Located low-level, கடைசி லெவலில் இருக்குது. It is formed by the deposits of river Brahmaputra. It covers an area of about 56,275 square kilometer. These plains created alluvial fans and marshy tracts. marshy tractsனால் சகதியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2 ஃபிசியோகிராஃபிக் டிவிஷன்ஸ் பார்த்துட்டோம், இன்னும் 3 பார்க்கணும். கிரேட்டர் பெனிசுலர் பிளேட்டிவ்ஸும் ஐலாண்ட்ஸு ரிவர்ஸ், அவ்வளோதான். ஸோ நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.